மிஸ்டர் ஆர்ஜே விளாக். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் பாருங்கள், ஸ்க்ரீன் வீடியோவில் சைடில் அந்த குழந்தை வந்து 24 ஹவர்ஸ் வந்து வீடியோ ஃபோனில் பார்த்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணுக்குள்ளே கொழுப்பு, சின்ன சின்ன கொழுப்பு வந்து குட்டி குட்டியாக இருக்குதான் அந்த குழந்தைக்கு. அந்த கண்ணு வந்து செவந்து போய் ஒரு மாதிரி வந்து வீங்கி போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என் குழந்தை ஒரு 5 நாள் ஆகுது என் அந்த ஃபோனை பார்த்து, ஆனால் என் குழந்தைக்கு வந்து கண்ணு சரியாக மாட்டுது அப்படின்றாங்க. இப்போ வந்து குழந்தைக்கு கண்ணு பாதிச்சிட்ட பிறகு ஃபோனை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஃபோன் கொடுக்கல, 5 நாள் ஆகுது என் குழந்தை, அதுக்கப்புறமா வந்து சரியாக மாட்டேங்குது என் குழந்தை கண்ணு அப்படின்றாங்க. இதை முன்னாடியே கொடுக்காம இருந்தா இந்த ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைக்கு கண்ணுக்கு தேவையா? இப்போ அவன் வளர வளர என்ன ஆகும், வெளிச்சத்தை பார்க்க முடியாமே ஆயிடும். அப்போ எதனா ஒரு ஃபால்ட் ஒன்று வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்க போனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த போன் வந்து கொடுத்தாதான் பாப்பா வந்து அழுவுறதை நிப்பாட்டுறான் அப்படின்னா, அந்த குழந்தை எதனால அந்த போன் கேக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த போனுக்குள்ள வந்து கலர்ஃபுல்லா வந்து வீடியோல அவ்வளோ குவாலிட்டியா விதவிதமா காட்டுறாங்க. அந்த பொம்மைங்க, அந்த டாய்ஸ்லாம் வந்து காட்டும் போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த பார்வை வந்து அந்த செல்லுக்குள்ளேயே இழுக்குது. அதுக்கு பதிலாக நீங்க வந்து விளையாடுற பொம்மை, சொப்பு சாமான் அது மாதிரி விளையாடி கொடுத்து அந்த மாதிரி புதுசு புதுசா எதனா ஒண்ணு திசை திருப்பினே இருந்தீங்கன்னா, அந்த உங்களோட குழந்தைய வந்து நீங்க சேஃபா பாத்துக்கலாம். பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுல ஒரு போனை கொடுத்துட்டு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டு போயிருங்க. அந்த போனை பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து கண் என்ன பாதிப்பு வருது, அதனால அது என்ன வந்து அவஸ்தைப்படுது நைட்டு தூங்கும் போது, குழந்தை ஒழுங்கா தூங்குதா, ஏன் எதுக்கு அழுகுறாங்க அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும். எதனால? இதெல்லாம் போனாலதான். நீங்க வந்து போனை கொடுக்கறத நிப்பாட்டுங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிட்ட பிறகு அந்த குழந்தைய நான் போன் பார்க்க மாட்டேன்னு சொல்லுது, நீங்களும் நான் போன் கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ போனை கொடுப்பீங்களா? பாதிச்சிட்ட பிறகு போனை எப்படியாவது அந்த குழந்தை அழுதாலும் எப்படியும் அழாம இருக்குமா? திருப்பி போனு கேட்டு அழுதானே செய்யும் அது. ஆனா கொடுப்பீங்களா? நீங்க கொடுக்காம தானே இருப்பீங்க. இது பாதிச்சிட்ட பிறகு நீங்க அப்படி பண்றதுக்கு, அந்த பாதிப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க தடுக்கலாம்ல. அந்த போனை கொடுக்காமயே இருந்திருக்கலாம்ல. இப்போ யார் அவஸ்தைப்படுறது? பெத்தவங்க நீங்களும் அவஸ்தைப்படுறீங்க, அந்த குழந்தையும் அவஸ்தைப்படுது. 24 ஹவர்ஸ் போனை குழந்தைகிட்ட கொடுத்துட்டு நீங்க அப்படி என்ன பண்றீங்க? சமைக்கிற வேலை இருக்கா, இல்ல துணி துவைக்கிற வேலை இருக்கா, ஏதாவது உங்க வீட்டு வேலை வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குன்னு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா என்ன வருது? கண் இப்ப யாருக்கு போச்சு? நீங்க தானே அவஸ்தைப்பட்டு இருக்கணும். ஹாஸ்பிட்டல் செலவு, போக்குவரத்து செலவு, இப்ப இருக்கிற எல்லா வீட்டு வேலையும் விட்டுட்டு நீங்க தான் அலைஞ்சிட்டு இருக்கணும். சரி, கண்ணே தெரியாம போச்சுன்னா என்ன பண்றது? உங்க குழந்தைக்கு யாரு பாப்பா? நீங்க தானே பாக்கணும். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆபரேஷனுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலதான் ஆகுது. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க குழந்தைக்கு வந்து மைண்ட் என்ன ஆகும்னா, போன்ல கலர் கலரா பார்க்கும் போது கண்ணும் மைண்டும் அதுக்கு அங்கதான் போயிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு பதிலா புதுசு புதுசா டாய்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. சின்ன சின்ன பொருள் அது மாதிரி விளையாடுறது கலர்ஃபுல்லா வாங்கி கொடுத்தீங்கன்னா, சொப்பு சம்மா வச்சுக்கிட்டு அந்த குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கும். நீங்களும் வீட்டு வேலை ஏதாவது இருந்தா செஞ்சு முடிச்சிடலாம். அதனால போனை கொடுக்காதீங்க. ரொம்ப பாதிப்பு, நிறைய பிரச்சனை வருது. இந்த போன் கம்பெனில போயிட்டு நீங்க சொல்ல முடியுமா, இந்த மாதிரி போன் எல்லாம் வந்து லான்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு? அவன் பிசினஸ்க்கு அவன் லான்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். நீங்க தான் போனை பாத்துக்கணும். இப்ப இருக்கிற உலகம் ஆன்லைன் உலகம். கிளாஸே ஆன்லைன்ல தான் டீச்சர் எடுக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணணுன்றது. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட நீங்க அதை பார்த்து ஹோம்ஒர்க் கொடுங்க. குழந்தைக்கு போனை குழந்தைகிட்ட காட்டாதீங்க. போன் ஹோம்ஒர்க் வாட்ஸ்அப்ல டீச்சருங்க அனுப்புனா கூட நீங்க அதை நோட்ல எழுதி உங்க குழந்தைக்கு இப்படி சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை காட்டாதீங்க. போனால கண்ணு மட்டும் இல்ல, அவனுக்கு தலை பிரச்சனை, நோஸ் கட்டும் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க தான் அவஸ்தைப்பட்டு இருக்கணும். அப்புறம் என்னடான்னா, நீங்க என்ன பண்ணிடுறீங்க, உங்க குழந்தைங்க கூட ஃப்ரீ டைம்ல விளையாடாம செல்ல உட்காந்துக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தை ஒரு பாட்டில் அது பாட்டில் கிடக்குது. இப்போ நீங்க போன் பார்க்காம இருந்தாதாங்க உங்க குழந்தை பார்க்காம இருக்கும். நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தானே குழந்தை வரும். அப்ப நீங்க பார்க்கும்போது குழந்தைய போன் பாக்குறப்ப நீங்க என்ன தோணும்? குழந்தை தப்பாரு தப்பாரு அப்படின்ட்டு போனை காட்டி 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 பழக்கப்படுத்துறீங்க. யார் பழக்கப்படுத்துறது? நீங்க தான் பழக்கப்படுத்துறீங்க. இப்படி பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகுது, அவன் சின்னதுல இருந்து என்ன பிறந்து வளர்ந்து ஒரு ஒரு வயசு ஆனதுல இருந்து அவன் உட்காந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்ச பிறகு உட்காந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க கையில போனை கொடுத்துடுறீங்க. அது இல்லாம நீங்களும் என்ன பண்ணுறீங்க, போனை எடுத்து 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 பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி போனை எடுத்து சும்மா இருக்க டைமும் உங்க குழந்தைங்க கூட விளையாடாம போன் எடுத்து நீங்க பாட்டுல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு அதே பழக்கம் தான் வரும். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் பண்ணுங்க. நீங்க புக் எடுத்து படிச்சு அவனும் படிப்பான். நீங்க போன் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தா அவனும் போன் எடுத்து யூஸ் பண்ணின்னு இருப்பான். நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதுதான் அவனுக்கு வருமே. நீங்க எதனா கெட்ட வார்த்தை பேசி உங்க பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு அவன் பேசுவான். உங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை போட்டு இருந்தீங்கன்னா அதுதான் அவனும் பேசுவான். அதனால நான் என்ன சொல்றேன், போனை உங்ககிட்ட கொடுக்காதீங்க. நீங்களும் போன் அவ்வளவா பார்க்காதீங்க. ஃப்ரீ டைம்ல உங்க குழந்தைங்க கூட விளையாடுங்க. புதுசா ஏதாவது டாய்ஸ் எதனா வாங்கி குழந்தைங்களுக்கு சொப்புச்சமா வாங்கி அப்படி விளையாட்டு காட்டுங்க. அந்த திசையை வந்து அந்த மாதிரி திருப்புங்க. நீங்க போனை காட்டி தான் உங்க திசையை மைண்ட் எல்லாம் ஒரே இடத்துல உட்கார வைக்கணும்லாம் கிடையாது.
தொட்டில போட்டு ஆட்டுங்க. குழந்தைக்கு சொப்பச்சமா வாங்கி கொடுங்க. நீங்கள் விளையாடுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ இருக்கிற டைமில் வந்து நீங்கள் எங்கேயா விளையாட்டு காட்டுங்க. நிலா ஊட்டி சோறு ஊட்டின காலம் போய் நீங்கள் என்னடான்னா ஃபோனை காட்டி சோறு ஊட்டிட்டு இருக்கீங்க. அப்படி மாறுது உலகம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் பாதிப்பு. கண்ணு போச்சுன்னா வராதுக்கப்புறம் கண்ணு தெரியாதவங்களை போய் கேட்டு பாருங்க எவ்வளோ கஷ்டம் சொல்லி. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஃபோனுக்காக தான். ஃபோன் குழந்தைங்கிட்ட கொடுக்காதீங்க. ஆனால் குழந்தைங்க வந்து வெளியே போய் விளையாடும் போது அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றதை கவனிக்க மாட்டீங்க. அவ்வளோ ஏன் பிஸியாக இருக்கீங்கன்றது ஒன்றுமே புரியல. உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான வேலையாகவே இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற வேலை எதனா சின்ன வேலையாக இருந்தால் கூட செஞ்சு முடிச்சுட்டு குழந்தை அடுத்தது என்ன பண்ணுதுன்றதை கவனிக்கணும். அந்த குழந்தை எங்கேயாவது போயிடுது இல்லைனா எவனாவது தூக்கிட்டு போய் எதனா பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லாம் புரியுது தானே? இப்போ இருக்கிறதுல பக்கத்து வீட்டில் அண்ணன் தம்பி எவனையுமே நம்ப முடியல. தாத்தனே பேத்தி என்ன பண்ணான்ற நியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால யாருமே நம்ப முடியாது. பெற்றவங்க நீங்கள் தான் உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். என்ன பண்ணுது, எப்படி விளையாடுது, எங்கேயாவது போதா வருதா, யாராவது பேசுகிறாங்களா, வராங்களா, போகிறாங்களான்றதை கொஞ்சம் நோட் பண்ணினே இருக்குங்க. உங்கள் குழந்தைய வந்து தேவையில்லாமல் வந்து பார்க்காம இருக்காதீங்க. கேர்லெஸ்ஸாக தூங்காதீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? குழந்தை போச்சுன்னா வராது. எத்தனோ பேர் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது தெரியும் உங்களுக்கு. நல்ல மூக்கு மூலிமா அந்த குழந்தை இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ அதை பத்திரமா பார்த்துக்கணும். உங்களுக்கு தான் வந்து நீங்கள் தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே யாரும் பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. அந்த குழந்தை என்ன ஒன்றும் என்ன சாப்பிடுது, அது என்ன பண்ணுதுன்றதை வந்து நீங்கள் தான் நோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பாட்டில் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா மிஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் தான் உட்காந்து அழுகணும். ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் எந்த இதுக்கு போனாலும் அந்த குழந்தை எதனா ஒன்று ஆகிட்ட பிறகு நீங்கள் எவ்வளோ தான் உட்காந்து புலம்பி அழுதாலும் வேலைக்கே ஆகாது. சொல்கிறத கேளுங்க. அன்ஷிகான்ற ஒரு பொண்ணு 2 மாதமாக காணும், இன்னும் தேடிகிட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே தெரில. எல்லா நியூஸும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஃபோனில் இருந்து சரி, அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்றதுலேருந்து சரி, எல்லாத்தையுமே சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது குழந்தைக்கான வீடியோ தான். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி யாருன்னா உங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா நிறைய ஆபத்து இருக்குன்றது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்லுங்கள். மொத்தத்தில் குழந்தைய சேஃபாக பார்த்துங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விழிப்புணர்வு வீடியோ தொடர்ந்து நம்ம வீடியோவில் போட்டுகிட்டே இருப்போம். அது இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னான வீடியோவும் போட்டுட்ருப்போம். ஷார்ட்ஸ் வீடியோ, பெரிய வீடியோ எல்லாமே போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.